நம்ம இப்போ பார்க்க போகிற மோட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏ எலக்ட்ரிக் ஐஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஏ எலக்ட்ரிக் ஐஸ்ட் சீரீஸில் 500 kg மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6mm ரோப்பில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்தியாவில் வந்த எந்த மோட்டரில் பார்த்தோன்னாலும் உங்களுக்கு வந்து 5mm ரோப் தான் வந்து வருங்க. 5mmல ஒரு 20 மீட்டர் ரோப் லெங்க்த்தில் வந்து இந்த 500 kg மோட்ரு வரும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 6mm ரோப்பில் 500 kg மோட்டரில் வந்து உங்களுக்கு 20 மீட்டர் ரோப் லெங்க்த்தில் வந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்ரு பார்த்தீங்கன்னா 1 HP மோட்ரு பியூர் காப்பர் வைண்டிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்லேயே வந்து அப் டவுன் சுவிட்ச் இருக்கும். அது போக வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டன் வந்துருங்க. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு மிஷின் வந்து அப்பு டவுன் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. பாருங்கள், இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டோம். ஜஸ்ட்டு ஒரு டர்ன் தான். இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு ரிலீஸ் தாங்க. ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒர்க் ஆகும் பாருங்கள். இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ஆட்டோ கட் ஆஃப் சுவிட்ச். இங்கே வந்து இந்த கிளாம்பு போய் அங்கே ப்ரெஸ் ஆகும்போது மிஷின் வந்து ஒர்க் ஆகாது. நான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஒர்க் ஆகலை. அப்படியே ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகலை பார்த்தீங்களா. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது போக நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, சார் ஒயர்லெஸில் வந்து உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மளோட அப்கமிங் வந்து நியூ மாடலாக அதுவும் லான்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ. ஐயோ என்னங்க பிரதர், சுவிட்ச் அமத்தாவே மெட்டீரியல் ஒர்க் ஆகுது. அதான் சொல்ல வர அது